சமீபத்தில் திமுகவோட பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து விஜயை ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக ஆண்மை இல்லாதவன் சுருங்கி போனவன் இந்த மாதிரிலாம் இடமா பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுண்ணே ஒரு 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 லேடிஸ்னு வச்சுக்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மகளிர் வந்து ஒருத்தரை பார்த்து ஆண்மை இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க பார்த்து சொல்கிறதா கூட ஒரு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இவர் வந்து ஒரு பேச்சாளர் நகைச்சுவை பேசணுன்றதுக்கு இந்த உலகத்தில் நகைச்சுவைக்கு பஞ்சமே கிடையாது, எவ்வளவோ இருக்குது. அண்ணன் வடிவேல் காமெடியாக இருக்கட்டும், ஒரு விவேகானந்த காமெடியாக இந்த மாதிரி நகைச்சுவை பண்ணலாம். ஆனால் இவர் வந்து ஒரு குறிப்பிட்டு வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு உறுப்பினராக இருந்து இப்போ கட்சி ஆரம்பித்த ஒரு தலைவர் வந்து ஆண்மை இல்லாதவர் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, ஒருவேளை அவங்க வீட்டாளுங்க யாருனாலும் போய் தெரிஞ்சு சொல்கிறாங்களா, இல்லை அவரே பார்த்து சொல்கிறாரா அப்படின்னு அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் கிட்டதால அதை போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை சார், இப்போ வந்து தலைவர் வந்து யாரையுமே வந்து எந்த ஒரு விதத்துலையும் அவமானப்படுத்தாமல் அவர் பாட்டுன்னு அவர் வழியில் போயிட்டுருக்காரு. அவரை தேவையில்லாத தூண்டி இவங்களே வந்து இவங்க பின்னாடி புண்ணாக்கிறாங்கன்னு தான் நான் நினைப்பேன். இதை பற்றி அவர் பேசுறது வந்து ரொம்ப தப்பு தான். ஏன்னா வந்து பார்த்தாலே புள்ள பிறக்குன்றது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அவர் கடவுள்லாம் கிடையாதுல்ல. பார்த்தாலே புள்ள பிறகுன்னா அப்போது நாங்களாம் பார்த்தாலே வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தாலே பிறந்துட்டாங்களா? அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தப்பு சார். அதெல்லாம் அவர் பேசுறதுலாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது வந்து கண்டிக்கத்தக்க ஒன்று. இன்னொன்று, விஜய் வந்து யாரையுமே வந்து பின்னாடி பேசவோ எல்லாரையுமே ஸ்ட்ரெயிட்டாக இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் நடந்த அந்த அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவில் கூட பார்த்துருப்பீங்க. அவர் யாரையுமே எந்த ஒரு விதத்துலையும் தரம் தாழ்த்தியோ யாரை பற்றியோ யாரோட இதுவை பற்றியோ யாரோட குடும்பத்தை பற்றியோ பேசலை. அவர் என்னென்னா மக்களுக்கான ஒரு சேவையாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்காக வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறோம். அவரை பேசி யாரும் அவங்க பின்னாடி புண்ணாக்க வேணாம். இல்லை, இது இந்த மாதிரி இப்போ தொடர்ந்து டீமுக்கு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு மற்ற தலைவர்களை வாடா போடா அத்தா அம்மா இல்லை சார், பயப்படுறாங்கன்னு தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி விஜய் வந்து விஜய்க்கும் பேச தெரியும்ல. இப்போ அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பேசினாங்கன்னா அப்போ அது நல்லா இருக்காதுல்ல. எல்லாருமே வந்து மரியாதையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க அம்மானு பேச தெரியும், புரியுதுங்களா? அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பேச தெரியும். அந்த மாதிரி யாரும் பேசாமல் சைலண்டாக இருக்கிறாங்கன்னா அதே மாதிரி இவங்களும் இருந்துட்டு போகிறது நல்லது. இவங்களோட இது வந்து இவங்க கெடுத்துக்க வேணாம். அடுத்த 2026 என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அந்த 2026 இவங்களே இந்த மாதிரிலாம் பேசி கெடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இனிமேல் தலைவரோட இது வந்து களத்தில் பார்ப்பீங்க. இல்லை, ஒரு தொண்டனா நீங்கள் எப்படி உங்களுக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு? விஜய் அரசியலுக்கு அவர் எப்படி சொல்கிறது, நிறைய நீங்கள் அவர் நடித்த படத்தெல்லாம் பார்த்துருக்கலாம். எல்லா படத்துலையுமே வந்து மக்களுக்கான ஒரு இது, அந்த கத்தி படமாக இருக்கட்டும், மற்ற அந்த மெர்சல் படமாக இருக்கட்டும். ஆனால் இது எல்லாமே நடக்கிறது தானே. இப்போ வந்து உலகத்தில் நான் இப்போ எல்லாத்துலேயுமே நடக்கிற ஒரு விஷயம். இப்போ விவசாயமாக இருக்கட்டும், மற்றபடி இந்த மெடிக்கல் எரர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அவர் அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பாரு நாங்கள் நினைக்கிறோம். இதுவுமே வந்து இது ஒரு மக்களாட்சியாக இருக்கும்னு நினைக்கிறோம். மக்களாட்சின்னு சொல்கிறாங்க, இது மக்களாட்சி கிடையாது. இனிமேல் இது வந்து மக்களாட்சியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். 2026 வந்து நான் ஒரு ஃபேனாக அவருக்கு இது வந்து 2026 அவரோட வெற்றியாக இருக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. 2026 தலைவர் டஃப் கொடுப்பாரு, எதிர்கட்சியாக உட்காருவார், கம்பல்சரி உட்காருவார். இதே மாதிரி வந்து நிறைய பேரோட சப்போர்ட் வந்து அவருக்கு தேவைன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் எல்லாராலையுமே வந்து டிஎம்கேவை எதிர்த்து அவங்களால டைரெக்டாக சப்போர்ட் பண்ண முடியல. இதுவே தலைவர் வந்து திருமாவளவனாக இருக்கட்டும், அவருக்குமே அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வர முடியாததுக்கு எவ்வளோ ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. வந்தால் வந்து கூட்டணி விட்டு விலக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு வந்து எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்தாலுமே ஆதவ அர்ஜுனை இப்போ வந்து தற்காலிகமாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாமே டிஎம்கேவோட ஒரு பயம் தான் நான் சொல்லுவேன். எல்லாமே பயந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பயந்து இவரை ட்ரிகர் பண்ணுறாங்க, இவர் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாரான். ஆனால் தலைவர் எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக போயிட்டு இருக்காரு. அப்படி பேசக்கூடாது. அவர் நம்மளோட அவர் வந்து இப்போ தான் புதுசாக ஆரம்பித்து அந்த கட்சி ஆரம்பித்தாலும் அவதூறான வார்த்தைகள் பேசக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. இவருக்கு மட்டும் பேச தெரியும்னா மற்றவங்களுக்கு பேச தெரியாதா? ஜனங்களாம் மக்களுங்களாம் ஒன்றா சேர்ந்து அவங்க என்னெல்லாம் பேசுவாங்க சொல்லு. அது ஏன் அந்த வார்த்தை அவர் பேசணும்? அவர் பேசுறது தப்பு. அவருக்கு ஆண்மை இல்லாதவா 2 புள்ள பெற்றாரு, அவர் பேசுறாரு. அவருக்கு ஆண்மை இருக்குதா முதல்ல சொல்லுங்க ஐயா. அப்படி பேசலாமா? அவரும் ஒரு பேர் ஒரு ஆம்பளை தானே அவருக்குன்னு 2 குழந்தைங்க இருக்குது இல்லை. அப்படி பேசலாமா? அப்போ உனக்கு ஆண்மை இருக்குதா? நீ பெத்த புள்ள உண்டா சொல்லு. அது தவறு இல்லையா? உன்னால் முடிஞ்சதை நீ பாரு, என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன். இதுதான் சவால். தரக்குறைவாக பேசக்கூடாது, யாரை பற்றி தப்பாக பேசக்கூடாது, குடும்பத்துங்களே இசுக்கக்கூடாது, வாழ்ந்த குட்டிங்களே இசுக்கக்கூடாது, மனைவி மக்களை பற்றி பேசக்கூடாது. நான் கூட அவருடைய அந்த வீடியோ பார்த்தேன். அவர் பார்த்தோன்னே பிள்ளை பிறகுதுன்னாங்க. அவங்க வீட்டாளுங்க மனைவி பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர்கள் சான்றோர் போன்றோர் பெற்றோர் அப்படின்னு யாருனாலும் அவர் மூலியமாக வந்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க யாருனாலும் பார்த்துட்டாருன்னா வம்பா போயிடா.
அண்ணன் கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது கண்ணை மூடிக்கிட்டா நல்லா இருக்கா. ஏன்னா பொசுக்கிட்டு பிள்ளை வெளியே வந்து விழுந்துச்சுன்னா தப்பாக போயிரும்ல. கருத்தான்ல நான் சொல்கிறது. இல்லை, இந்த மாதிரி தொடர்ந்து ஆபாச மேடை பேச்செல்லாம் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அது எப்படி சொல்லுதுன்னா, ஒரு பேச்சாளரை பேச்சுங்கன்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சி மேடையில் விடுறாங்க பேச சொல்லி. அவங்க தான் வந்து எப்படி சொல்லணும்னா, பேச்சுரிமைன்றது எல்லாருக்கும் உரிய ஒன்று. அதை வந்து பேச போகிறவங்க வாங்குகிற காசுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேசணும்னா நிறைய கிடைக்கும்னு பேசுகிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அவங்க வீட்டு பெண்கள், ஒரு உதாரணத்துக்கு விஜய் பற்றி பேசினார், பெண்களை வந்து பார்த்த உடனே வந்து பிள்ளை பிறக்கினார். இப்போ அவங்க வீட்டு பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அதை பார்த்துருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களாச்சும் சொல்லி புரிய வைக்கணும்ல. என்னதான் காசு வருதுன்றதுக்காக போய் நீ இப்படி பேசாதியா, நாளைக்கு நம்ம வீட்லேயும் பிள்ளை வச்சுருக்கோம், ஒருவேளை இவர் அவங்க பிள்ளையை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பக்கத்து வீடு இப்போ எங்களை விடுங்க, அண்ணன் வீடு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் வீடு பக்கத்தில். அவங்க என்ன நினைப்பாங்க, திடீர்னு வந்து அவங்களுடைய வீட்டில் ஒரு வாரிசு வந்துருச்சு, இது ஒருவேளை அண்ணன் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்துட்டாங்கன்னா இது தவறு தானேங்க. அவர் வாங்குகிற காசுக்கு பேசலாம். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாரு, லிவிங்ஸ்டன் மூவியில் சொல்லுவாங்க, கொய்யால வாங்கின காசை விட அதிகமாக கூவுறாண்டான்ற மாதிரி இவன் கூவல் கொஞ்சம் ரொம்ப அதிகமான கூவல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விஜயன்றவர் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு முன்னணி நடிகர். இன்றைக்கி வந்து அவர் அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு. இதில் உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, லட்ச ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் ஏன் வந்து அவங்க அமைதி காக்குறாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியலை. நாங்களும் வந்து அண்ணனோட ரசிகர்கள் தான். 2014 வரைக்கும் சென்னை மாவட்ட இளைஞர் அணியாக நான் இருந்திருக்கிறேன். என் அண்ணனுக்கும் நல்லா தெரியும், நமக்கு நல்ல அறிமுகம், அண்ணன் கூட இருந்திருக்கோம். அண்ணன் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுருக்கோம். அதுக்காக இவருக்கு வாங்குகிற காசுக்கு இந்த மாதிரி வந்து யாரையுமே, இப்போ நான் கூட அண்ணனை பேசியிருக்கேன்னு சொன்னால் அது கூட எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு மன வருத்தம் தான். இருந்தாலும் வந்து ஒருத்தரை பார்க்காம அவரோட வழி என்னன்னு தெரியாமல் ஒரு 250 கோடி 300 கோடி இன்றைக்கி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலை ஓங்கி நிற்கிறவர் அவர் தான். அவரே வந்து நான் அரசியலுக்குள்ளே வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றாருன்னா அவரோட வழி என்னவாக இருக்கும்? அப்போ அவர் எந்த அளவுக்கு இந்த அரசியல்வாதிகளால் துன்பம் அனுபவிச்சிருப்பார். அவர் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட போய் தான் நம்ம பட்ட கஷ்டம் அந்த நாட்டு மக்கள் படக்கூடாது அப்படின்னு தான் அவர் ஆரம்பித்து வர்றாரு. அவருக்கு பணம் தான் குறிக்கோள் அப்படின்னா அவர் அரசியலுக்கு வர வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா அவருக்கு சினிமா துறையிலே வருடத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறார். அவர் வருஷத்துக்கு 3 படம் நடித்தாலும் ஏன்னு கேட்க ஆள் கிடையாது. வருஷத்துக்கு 3 படம் நடிக்கலாம். ஆனால் அதெல்லாம் வேணான்னு உதறி மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு வந்தார். அவரும் தமிழன் தான். அவர் ஒன்றும் எங்கேயோ இருந்து வந்து இங்கே அரசியல் பண்ண வரல. அவர் இங்கே தமிழ்நாட்டிலே பிறந்தவர். அவர் பச்சை தமிழன். அவர் கட்சி ஆரம்பித்து வர்றதில் இவருக்கு என்ன, இந்த கிருஷ்ணமூர்த்திக்கோ இல்லை கிருஷ்ணமூர்த்தியை வச்சு கலாய்க்க சொல்கிறவங்களுக்கோ இதில் என்ன ஒரு பலன்? ரிஷா கூட இணைச்சி ரொம்ப மேடையிலே ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க. அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளுக்கு போய் அவங்க ரூம்குள்ளே இருக்கும்போது போய் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு வந்தார் எல்லாரும் தெரில. அவர் வாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. அப்படி ஆண்மை இருக்கா, சுருங்கியிருக்கா, நிமிர்ந்திருக்கான்னு அண்ணன் அவர்கள் போய் நேரில் கேட்டால் எங்கள் தளபதி அவர்கள் காட்ட தயாராக தான் இருப்பார் நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லட்டும் இருக்குது இல்லை அப்படின்னு. இல்லை அவருக்கு கூச்சமாக இருந்தால் அவரை சான்றவர்கள், அவரை போன்றவர்கள், அவர் பெற்றோர்கள், அதாவது இவர் பெற்றவர்கள் யாருனாலும் இருந்தால் கூட அமுச்சு விட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தளபதி அவர்களுக்கு நாங்கள் வேணால் ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறோம். அவங்க அந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னா கோச்சிக்காமல் கொஞ்சம் காட்டி அமுச்சு மாதிரி தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கிறோம்.